உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவீர். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Psalm 138. I will praise you, Lord, with all my heart. Before the gods, I will sing your praise. I will bow down towards your holy temple and will praise your name. For your unfailing love and your faithfulness, for you have so exalted your solemn decree that is surpasses your fame. When I called, you answered me. You greatly emboldened me. May all the kings of the earth praise you, Lord, when they hear what you have decreed. May they sing of the ways of the Lord, for the glory of the Lord is great. Though the Lord is exalted, he looks kindly on the lowly. Though lofty, he sees them from afar. Though I walk in the midst of trouble, you preserve my life. You stretch out your hand against the anger of my foes. With your right hand you saved me. The Lord will vindicate me. Your love, Lord, endures forever. Do not abandon the works of your hands. Amen. Amen. தயவு செய்து அமரலாம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வருடத்தின் 2021ஆம் ஆண்டு கடைசி வாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 52 வாரங்களிலே 52வது ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சமூகத்திலே தேவ ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருடத்திலே நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து அவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே நம்மை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துவக்கத்திலே அநேக துதி பாடல்களை, ஸ்தோத்திர பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். பிள்ளைகள் நல்ல தேங்க்ஸ் கிவிங் பாடல்களை சூஸ் பண்ணி இந்த நாளிலே ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை செலுத்தும்படியாக நம்மை இப்படியாக ஆராதனைக்குள்ளே நடத்தினார்கள். இந்த சங்கீதமும் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தின ஒரு சங்கீதமாய் இந்த 138வது சங்கீதத்தை கர்த்தருடைய தாசனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி சொல்லுகிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நாம் செய்த நன்மைக்காக, உதவிக்காக நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அது ஒருவர் சொல்லி வரக்கூடியது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஒழுங்கு என்பது, அந்த கீழ்ப்படிதல் என்பது, இல்லைன்னா அந்த உணர்வுமான இருதயம் என்பது தானாய் வர வேண்டும். ஒருவர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாம் செலுத்த வேண்டும். பொதுவாக எல்லா மனுஷனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது எல்லாமே இருதயத்திலிருந்து வருவதல்ல.
அது பழக்க தோஷத்தில் கூட நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது உண்டு. ஆனால் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவதற்கும் வாயிலிருந்து பழக்க தோஷத்தில் நன்றி செலுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை செலுத்தும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அவர் செய்த அந்த உபகாரத்தை நினைத்து பார்த்து அது ஒரு மதிப்பிட முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாய் இருக்கும். எதிர்பாராத வேளையிலே நமக்காக செய்த இன்னார் அன்னார் செய்த அந்த நன்மையை நினைக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் சந்தோஷத்தோடு கூட நாம் நன்றி செலுத்த முடியும். இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம் என்று நான் நம்புகிறேன். வாயிலிருந்து சொல்கிற வார்த்தை அது அப்படியே போயிடும், அவ்வளோதான். தேங்க்ஸ், அது ஒரு கடமை, இல்லைன்னா பழக்க தோஷம். ஆனால் உள்ளத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மையை முழு இருதயத்தோடும், என்னதான் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி நன்றி சொல்லு நன்றி சொல்லு நன்றி சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க, வாயிலிருந்து வார்த்தை வரும், ஆனால் உள்ளத்திலிருந்து வராது. அது அவருடைய அனுபவத்திலிருந்து வருவது. முழு இருதயம் என்பது தனக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாய் உருவாகிற ஒரு அனுபவம். அது ஒரு கீழ்ப்படிதல்னு அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது நமக்குள்ளே இருந்தே தானாய் வரணும். வாலண்டரி, தன்னார்வமாக பெற்ற நன்மையை நினைத்து நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லா உலகத்தில் எண்ணற்ற மிருகங்களை தேவன் படைத்தார். ஆனால் நன்றியுள்ள மிருகன்னு சொல்லி நம்ம டாக்கை சொல்கிறோம், நாயை சொல்கிறோம். ஜீவனை கூட பணைய வைத்து தன்னுடைய எஜமானை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். எதிரி வாரான், ஒரு திருடன் வாரான்னா அது தன்னை உயிரை பற்றி அது கவலைப்படுறதில்ல. அந்த உயிரே பணைய வைத்து அவன் என்ன ஆயுதம் வச்சுருக்கான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் யார் துப்பாக்கி வச்சுருக்கானா, கத்தி வச்சுருக்கானா, தடி வச்சுருக்கானா, கல் வச்சுருக்கானா, அதை பற்றி அது பொருட்படுத்துவதே இல்லை. என் எஜமான் வீட்டுக்குள்ளே அந்நியன் பிரவேசிச்சிடக்கூடாது. முதல்ல சவுண்டு கொடுக்கும், அடுத்து அது வயலண்டாக என்ன பண்ணும், பாய்ந்து அவனை கடிக்கும். முடிந்த அளவுக்கு அது போராடும். அது என்னத்தை காண்பிக்கிறது, நன்றியை காண்பிக்கிறது. இங்கே சொல்ல வந்த விஷயம், அது முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தான், டெடிகேட்டடாக அப்படி வேணால் சொல்லலாம். அப்படியே அது தன்னுடைய எஜமானுக்காக ஜீவனை கொடுக்க கூட அது தயாராக இருக்குது. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, முதலாவது அவர் நமக்கு கொடுத்தார், அவர் ஜீவனை கொடுத்தார், அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அவருடைய கிருபையை நம்மேலே ஊற்றினார், அவருடைய இரத்தத்தின் வழியாக அவர் பாடு போத்திரங்களை பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து தான் அன்பை வெளிப்படுத்தினார், கிருபையை ஊற்றினார். அதன் மூலமாக தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார், நன்றியை எதிர்பார்க்கிறார், துதியை எதிர்பார்க்கிறார், ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார், கொடுத்து கேட்கிறார். அவரை உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக எனக்கு செலுத்துங்க, நீங்கள் எனக்கு ஏதாவது பழி பொருளை கொண்டாந்து காணிக்கையை கொடுங்கன்னு சொல்ல, அவரே தன்னை முழுமையாக காணிக்கையாக நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்தவருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தவருக்கு, இரத்தத்தை கொடுத்தவருக்கு, இரத்தத்தை பானபலியாக வார்த்தவருக்கு நாம் கொடுப்பது முழு இருதயத்தோடு கூட அவரை துதிப்பது. ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் 2021ஆம் ஆண்டு எத்தனையோ காரியங்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமுதாய வாழ்விலே தேவன் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வகையில் தேவன் உதவி செஞ்சிருப்பார். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் நமக்கு கிருபையை பாராட்டி நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார். இப்போது 365 நாட்களில் 360வது நாட்களில் நம்ம நிற்கிறோம். இந்த வருடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும். எனக்கு 52 வயசு. தாயின் கருவிலேயே அவருடைய கண்கள் நம்மை கண்டதுனால தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கி
கூடி வந்திருக்கிறோம். அவருடைய முன்குறித்தல், அவருடைய தீர்மானம். அது மாத்திரமல்ல, அந்த தாயின் கருவிலிருந்து பிறந்த அந்த நாளிலே, தொப்புள் கொடி அழிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் கிருபையாக ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். மரணம் என்பது ஒரு இமை பொழுது நடக்கக்கூடியது தான். யாரும் எதிர்பாராத வேளையில் நடக்கக்கூடியது தான் மரணம் என்பது. ஆனால் எத்தனை நிமிஷம், எத்தனை நொடி தேவன் நம்மளை இந்த நாள் வரைக்கும், நம்முடைய ஆயுசு நாட்களில் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்மளை காத்து வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்மோடு கூட நடந்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய உண்மை அல்ல, நம்முடைய உத்தமம் அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல, அவருடைய கிருபையே நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை நான் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். முழு இருதயம். இங்கே இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது முழு இருதயம் என்பது, இப்போ துதிக்கிறோம் ஆனால் வாயில் பாட முடியும், நம்முடைய இருதயம் வேறு எதையாவது சிந்திக்க முடியும். பாட்டு பாடுவோம் வாயில், ஆனால் இருதயம் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கும், இன்னொன்றை யோசிக்கும், இன்னொன்றை சிந்திக்கும், இன்னொன்றை பார்க்க வைக்கும். அப்போ ஆண்டவர் இங்கே தாவீது மூலமாக நமக்கு கொடுத்த முழு இருதயங்கும் பொழுது வேறு எந்த நினைவுகளே இல்லை, அவரை மட்டும்தான் நம்ம துதிப்பேன். இப்போ நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து முழு இருதயத்தோடு, எனக்கு வேறு எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் இப்போ கிடையாது. எனக்கு அவரை துதிக்க மாத்திரம்தான் வந்திருக்கேன், அவரை நான் புகழ மாத்திரம்தான் வந்திருக்கேன், அவருக்கு நன்றி செலுத்த தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாடுவது தான் முழு இருதயத்தோடு கூட துதிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த துதித்தலுக்கான மகிமை நம்மளிலே இறங்குவதை நாம் பார்க்க முடியும். துதித்ததினால் நாம் பெற ஆசீர்வாதத்தை, நன்மையை, அவருடைய கிருபையை, அவருடைய அனுக்கிரகத்தை நம்மால் இந்த நாளில் உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா அது ஒரு அஜெண்டா, ஒரு அசைன்மெண்ட்டாக தான் இருக்கும், ஒரு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அப்படியே தான் இருக்கும். ஆனால் முழு இதயத்தோடு துதிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருப்போம். புதுசாக நான் சொல்கிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாளைக்காவது முழு இதயத்தோடு நம்ம துதித்த பொழுது தேவனுடைய மகிமை நம்மிலே கடந்து வருவதை நம்மளாலே உணர்ந்திருக்க முடியும், அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க முடியும். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, உம்மை முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவர்களுக்கு முன்பாக பொழுது இதை இன்டர்பிரேட் பண்ணுற பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவர்களுக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் துதிப்பதை தேவ தூதர்கள் பார்க்குறாங்க, நான் கீர்த்தனம் பண்ணுவதை அவர்களுக்கு முன்பாக நான் பண்ணுறேன். எனக்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் என்னை சுற்றி பார்க்குறாங்க, உண்மை நான் முழுதத்தோடு துதிக்கிறதை என்னுடைய ஏஞ்சல்ஸ், எனக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் நின்று பார்க்குறாங்க. அவர்களுக்கு முன்பாகவே நான் உண்மை கீர்த்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையில் நாம் கீர்த்தனம் பண்ணுவதை, தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது, கீர்த்தனைகளை செலுத்துவது, நன்றி பலியை செலுத்துவது, துதிப்பதை இந்த உலகம் காணும், அவர்களுக்கு முன்பாக நான் துதிக்கிறேன். நான் துதிப்பதை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதை தேவன் விரும்புகிறார். அதுதான் கட்டளையாக உபாகம புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் அவர் சேவிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, பிரமாணம். நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை இந்த உலகத்தின் மக்கள் இல்லை என்று சொன்னால், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள், தாவீது நாட்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு நேரம் கர்த்தரை துதிப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் அந்நிய தேவர்களுக்கு முன்பாக சோரம் போயிடுவாங்க. ஆண்டவர் அவர்களை தண்டித்தார் என்று பார்க்கிறோம். என்ன வேணாலும் நம்ம நினைச்சுக்கலாம், மனுஷனை நினைக்கலாம், தேவ தூதர்கள் நினைக்கலாம், அந்நிய தேவர்கள் நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனால் நான் கீர்த்தனம் பண்ணுவதை உலகம் காண்கிறது, ஆவிக்குரிய உலகம் காண்கிறது, இந்த பூலகத்துக்குரிய உலகம், மனுஷன் என்னை காண்கிறான். ஆவியோடு உண்மையோடு கூட நான் தொழுது கொள்வதை, கர்த்தரை ஆராதிப்பதை இந்த உலகம் காண்கிறது. அவர்களுக்கு முன்பாக நான் கீர்த்தனம் பண்ணுகிறேன். எத்தனை அவருக்கு தெளிவு அவருக்கு இருப்பது என்பதை பாருங்க. ஏதோ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம்,
ரெகோபோத் பெனியேல் திருச்சபை மக்கள் இந்த கூடாரத்துக்குள்ளாக கூடி நாம் தொழுகிறோம் என்று சொல்லி. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க அத்தனை கண்களும், நம்ம குடியிருப்பு வாசிகளும் நம்மை ஆராதிக்கிற அந்த ஒழுங்குமுறைகளையும் ஆராதிக்கிற தேவனை குறித்தும் அவர்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார். அனைவருடைய கண்களும் நம்மை பார்க்கிறது, நாம் ஆராதிப்பதை பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையை அது பார்க்கிறது, நம்முடைய உத்தமத்தை பார்க்கிறது, நம்முடைய நீதியை பார்க்கிறது, நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறது, நம்முடைய பரிசுத்தத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல எவ்வளவு தெளிவா தாவீது சொல்றாருன்னா, நான் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் வேணாலும் இருக்கட்டியா என்னை பார்க்கறது, நான் முழு இதயத்தோடு கூட உண்மை துதிப்பது, உண்மை ஆராதிப்பது, உண்மை கீர்த்தனம் பண்ணுவது யார் பார்த்தான்னா என்னுடைய இருதயம் உண்மையாக இருக்கிறது. நான் ஆவியோடு உண்மையோடும் கூட முழு ஆத்துமாவோடு கூட கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், அவர் செய்த நன்மையை நான் நினைத்து பார்க்கிறேன். தாழ்மையில் கிடந்த என்னை தேவன் எடுத்து ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். எல்லாரும் வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. நான் துவக்கத்திலே சொன்னேன், அவருடைய கிருபை. எபேசியரை நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானது அல்ல, அவருடைய கிருபை தான் நம்மளை ரட்சித்தது. நான் துவக்கத்திலே சொன்னேன், தாயின் கருவில் கண்ட அந்த கண்கள் இன்னைக்கு அவருடைய இரத்தம் பாவ மன்னிப்பை கொடுத்து நாம் ஒரு பிள்ளையாக மாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டாந்து சேர்த்திருக்குது. அவருடைய கிருபை நிமித்தம். கிருபை என்பது ஒரு உடன்படிக்கை, அது கவனன்ட், அது ஒரு கவனன்ட். நமக்கு அவர் தேவன் ஏற்கனவே வாக்கு பண்ணினதை, பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை தேவன் இந்த பூமிக்கு நம்ம பார்க்குறோம்ல, நேற்றுக்கு பார்த்தோம், ராஜாதி ராஜா தேவாதி தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக மனிதனாக அவர் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? தன்னை கொடுப்பதற்காக பிறந்தார். அவர் தன்னை கொடுக்கவே அவர் பிறந்தார். அவர் ஒரு தீர்மானமாய் பிறந்தார். நான் எதற்காக இந்த பூமியில் நான் பிறக்க போகிறேன், இந்த மனுக்குலத்துக்காக நான் சாவ போகிறேனே வந்தார். என்னுடைய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்க போகிறேனே வந்தார். நான் இந்த அவமானங்களை சுமக்க போகிறேனே வந்தார். அதை நிறைவேற்றினார். உடன்படிக்கையின் தேவன் கொடுத்ததை ஆதியாகமம் 3:15 சொன்ன உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். தேவாதி தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை நித்திய ஜீவனை கொடுக்கும் வரைக்கும், பரலோகத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் என்னோடு கூடவே வாழ்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் கிருபை. கிருபை என்பது அவர் சிந்தின இரத்தத்தினால் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை கொடுத்தது, அவருடைய பிள்ளையாக மாற்றினது. தேவன் கிருபை, உமது கிருபை நிமித்தமும் உடைய உண்மை நிமித்தமும். அவர் உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன், வாக்கு தத்தம் செய்கிறவர், உண்மையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த வருடத்திலே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை நிமித்தம். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்லவே. ஆகவே அவருடைய உண்மை நிமித்தம் உமது நாமத்தை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய உண்மை நம்மை தாங்குகிறது. அவர் உண்மை நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்ம இன்ன வரைக்கும் பிழைச்சிருக்கிறோம். அவருடைய உண்மை நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், நம்ம வாழ்ந்திருக்கிறோம், செழித்திருக்கிறோம். அவருடைய உண்மை நம்முடைய கீழ்ப்படிதல் அல்ல, அவருடைய உண்மை தான் நம்மளை காக்கிறது.
அவருடைய உண்மை தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய உண்மை தான் நம்மளை தாங்குகிறது. அவருடைய உண்மை தான் நம்மளை தப்புவிக்கிறது. அவர் உண்மை தான் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. அதனால தான் தாவீது சொல்றாரு, உன்னுடைய உண்மை நிமித்தம் நான் உண்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நிமித்தம் நான் உம்மை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்துகிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் வார்த்தையிலே பொய் கிடையாது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நேற்று தினத்தில் செய்தி வேளையிலே 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட நமக்கு நம்ம சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தான் அது. காற்றையும் மழையும் நீங்கள் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்காலை விட்டுங்க, நான் தண்ணீரால் உங்களை நிரப்புவேன். அதை பாச சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இது நமக்காக சபைக்காக கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் அது. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையை சகல பிரஸ்தாப பாக்கிலும் அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதில் அந்த பகுதியை நாம் கூட கரெக்டாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17. ம் 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 கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? அதை கர்த்தரே சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க. முதல்ல என்ன சொல்கிறாரு? நான் நிரப்புவேன், என்னால் அது முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வாய்க்கால்களை வெட்டுங்க. எப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உண்டாக்க முடியும், நேற்றுக்கு சொன்னார். ஆனால் அவர் உண்டாக்குறது இல்லை. நேற்று கேட்டோம் இல்லையா? அப்படி உண்டாக்குறதும் இல்லை. ஆனால் அவரால் அது முடியும். வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப முடியும் அவரால். வாய்க்காலையே தோன்ற அவரால் முடியும். தூர் வார முடியும், புதுசாக உண்டாக்க முடியும், ஆறுகளை வெட்ட முடியும், குளங்களை வெட்ட முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வெட்டுப்பா, என்ன விசுவாசி, என்னுடைய வார்த்தையை நீ முதல்ல நம்பு. நீ நம்பி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்பொழுது என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ பார்ப்பா என்பதுதான் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிற உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்மை கொண்டு நம் மூலமாய்தான் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும், ஆனால் நிரப்ப வேண்டியதை நாம் தான் நிரப்ப வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் என்ன இருக்கிறது? அடிப்படையாக நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய உண்மை, நம்முடைய உத்தமம், அவர் மேல் கொண்ட விசுவாசம், அனைத்துமே அதில் அடங்கியிருக்கு. தேவன் இந்த வருஷம் வரைக்கும், இந்த 2021 வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில், சமுதாய வாழ்க்கையில் நமக்கென கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலே தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மை மாறாதது. அவர் சத்திய தேவன், அவர் சத்தியமானவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீங்க தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எதிர்பார்க்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை மறக்கவே கூடாது. அவர் பொய்யுரையாத தேவன், உயிர் உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு அந்நியர்களைப் போல அல்ல. எதையாவது பாலாபிஷேகம், எந்த அபிஷேகமோ பண்ணிட்டு
போகிறதுக்கு அவர் ஒன்றும் செத்த தெய்வம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆதியும் அந்தமுமானவர் அவர், ஆல்பா ஒபேகாவானவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், உன்னை என்னையும் உண்டாக்கினவர் அவர்தான். தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார், வல்லமையினாலே உண்டாக்கினார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய உண்மை இருக்கு, நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். உண்மை நிமித்தம் துதிப்பேன். அவர் உண்மை உள்ள தேவன் தான், நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம்மிடம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் செய்யாததை நம்மிடம் வந்து எதையுமே எதிர்பார்க்கல, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஜீவனை விடும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தான் ஜீவனை விட்டார். அவர் அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் நேத்திக்கு பேசினார்ல, என்னத்தை என்னுடைய பின்பற்றி வானா, அவர் செஞ்சு முடிச்சதை அவர் போன பாதையில தான் நம்மளை நடக்க சொல்றார். புது வழியெல்லாம் அவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதுதான் அவர் நம்மளை எதிர்பார்க்கிறது. செஞ்சதை சொன்னதை தான் நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற ஜனமாக என் ஜனம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லை நான் வந்து ஏதோ பாடுவேன் போவேன், எனக்கு இது அசைன்மெண்ட் ஞாயிற்றுக்கிழமை, இதை அவர் தூக்கி கடாசிடுவார். அவர் கிருபை நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருந்து நம்மை அவர் பார்ப்பாருன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம நிற்க முடியாது, அவருடைய சமூகத்தில் கூடி வர முடியாது. அவருடைய கிருபை நிற்க வச்சிருக்கு. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மளை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய உண்மை நம்மை உத்தமத்திலே நடத்த எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லை, இருக்கிற நேரத்துக்குள்ளாக நாம் பார்ப்போம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். வார்த்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். வாக்குத்தத்தம் செய்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு இந்த வாக்கு நிறைவேறலையே, எத்தனையோ வாக்குகளை கொடுத்தாரே, ஆனால் இன்னும் நிறைவேறலையே. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோமா? அவர் வார்த்தையை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லை, நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லை, நம்மள்ட்ட உண்மை இல்லை, நம்மள்ட்ட ஒபீடியன்ஸ் இல்லை. இன்னைக்கு நான் திரும்ப நான் வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், இங்கே பெற்றோர்களாக இருக்கிற எங்களை காட்டிலும் மெத்த படித்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்களை ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறணும்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்தில் தேவன் உங்களுக்கென கொடுத்த பிரத்யேகமான வாக்கை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதிலே அவர் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உங்களிடம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அது என்னவா இருந்தார்கள் சரி, படிப்பு, வேலை வாய்ப்பு, குடும்பம், திருமணம், எதுவாயினும் தேவன் உங்களிடம் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு வாழ முடியாது, வாழக்கூடாது. ஒரு காரியமும் நீங்க நன்மையை பார்க்க முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அநீதியான தேவன் இல்லை, நீதியுள்ள தேவன். அவர் அநீதி செய்வதில்லை, கிருபை தாங்குகிறது. அது வேற விஷயம். உங்களை ஏமாத்திட்டு ஏதாவது மந்திரத்தில் மாங்காய் விளையுன்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். இந்த வருஷத்தில் இதில் உணருங்க, வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். புதிய வருடத்தில் புதிய சாதனையாளர்களாக இந்த பூமியில் உப்பாக ஒளியாக தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகருக்கு வெளிச்சம் என் மூலமாய் உதிக்க தேவன் கிருபையாக என் மேலே அவருடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அவர் யாருக்கும், அவர் பிறந்தப்ப மந்தையின் மேய்ப்பர்களுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார், பிறப்பை அறிவித்தார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்மளை போல பாமரர்கள் தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய மகிமையை ஊற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனால இங்கே படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருன்னு அவருக்கு இல்லை. யாரை கொண்டும் எவரை கொண்டும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவரால் கூடும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவர் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய உண்மை, அவருடைய கிருபை நம்மை தாங்கும், வழிநடத்தும், பாதுகாக்கும். கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. 144ஆம் சங்கீதத்துக்கு செல்வோம். வழக்கம் போல பலமான ஞாபகங்களை நான் உங்களுக்கு என்னுடைய ஊழிய பாதையில் 85ஆம் வருஷத்துலேருந்து ஆரம்பத்திலேருந்தே கொடுத்து வருகிறேன். அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை, சலிப்பில்லை. வேதமே ஒரு பெரிய ஞாபக புத்தகம் என்பதை நாம் அறிந்து வருகிறோம். ஞாபகத்தை பற்றி ஒரு விஷயம், கடவுள் ஞாபக சக்தியை தராரு, கடவுள் ஞாபகம் கொள்கிறார். ஆனால் ஞாபக மறதியை வெல்ல தேவன் உதவி செய்கிறவர். ஞாபகம் கொள்ள ஞாபகத்தை கிளறுகிறார். God stirs up our memories, though He is so fully responsible regarding our memories. He keeps plenty in His memories. There are very grave issues He doesn't want to remember. அப்படி இருந்தும் கூட ஞாபகம் புத்தகமாக தான் வேதம் இருக்கிறது, கர்த்தருடைய கிரியைகள் இருக்கிறது, கர்த்தருடைய போதகங்கள் இருக்கிறது. சிலுவை ஒரு பெரிய அபாரமான ஞாபக சின்னம். எம்டி டூம், காலி கல்லறை ஒரு பெரிய ஞாபக சின்னம். கிறிஸ்துவின் வலது பாரிசம் ஒரு பெரிய ஞாபக சின்னம். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருந்து பரிந்துரைக்கிற அந்த அவருடைய ஊழியம் பெரிய ஒரு ஞாபக சின்னம். The present day ministry of Jesus Christ is a very big memorial for the body of Christ. இனி வரும் காலத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயம், ஞாபகத்தை சிதைக்கக்கூடிய சம்பவங்கள், ஞாபகத்தை இழக்க வைக்கிற சம்பவங்கள், இடங்கள், நபர்கள், உறவுகள், பொருள்கள், உடைமைகள், நம்முடைய பதஷ்டமான அறிக்கைகள், இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப கராராக தவிர்க்க வேண்டும். தவிர்க்க ஆரம்பித்து அதை தவிடுபடி ஆக்கிடணும். இன்னொன்று, சலிப்பை சலிச்சே போகாமல் ஜெயிக்க பயிற்றுவித்து கொள்ளணும். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஓவர் கம் டயர்ட்னஸ், ஸ்லாக்னஸ், அலட்சிய போக்கு. நான் ரொம்ப தீர்க்கமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், கத்தட்ட கேட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிதர்சனமாகவே பொது அறிவில், ஞான பொது அறிவில், ஸ்பிரிச்சுவல் காமன் சென்ஸ், வேர்ல்ட்லி காமன் சென்ஸ், அகாடமிக் காமன் சென்ஸ், பிப்ளிக்கல் காமன் சென்ஸில் இனி வரக்கூடிய காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு இதுதான் தாரக மந்திரம். தீஸ் ஆர் ஆல் த ஃபார்முலே, சூத்திரங்கள். குறுக்கு வழி இல்லை. நீங்கள் ஞாபகப்படுத்திக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கல, நீங்களே உங்களுக்கு சில பேர்லாம் இப்படி பண்ணியிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களை பற்றி நான் சொல்கிறதா இங்கே யோசிக்க வேணாம். ஏன்னா அவங்க வந்து இந்த முந்தாவணி இருக்குது, இல்லைன்னா அந்த சாரியில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற அந்த இது லூஸ் எண்ட் இருக்குது, அதிலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்ஸ் வந்து கிளிப்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பாக்கெட் நோட் புக் வச்சுருப்பாங்க. அதை எழுதி கூட சில நேரத்துக்கு ஞாபகம் போயிடும், மறந்துடும். அதை பார்க்குறதுக்கே ஞாபகம் வராது. அப்படி பார்த்தோன்னே அதில் ஒரு 10-15 சாமான் வாங்கணும், இந்த காரியங்களை செய்யணும்னு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய டைரிலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டூல்ஸ் ஃபார் அஸ் டு ரிமெம்பர் டியூட்டிஸ், நம்முடைய கடமைகளை நினைவு கூறுவதற்காக. இன்னொரு விஷயம் நான் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னே சொல்ல விரும்புவது, கோயிலுக்கு அடித்து புரண்டு வரணும்,
அது வராமல் இருக்கிறத நிறுத்திக்க வேண்டாம். ஆனால் கோயிலுக்கு அடித்து பிறண்டு வரதை பெரிய விஷயமாக விளம்பரம் பண்ணிவிட்டு ஏமாற்றிக்காதீங்க. Don't you fool yourself. You should not fool yourself, but you should rush to the presence of God. கோயிலில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? Not at all. நீங்களே நடமாடும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம், உங்களிலே தேவன் இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சபை கூடி வருதலை இங்கே விட்டுடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வருகிற நீங்கள் கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிப்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இனி இதெல்லாம் உங்களுக்கு நடக்க முடியாத, தேடணும்னு இருந்தால் கூட நேரம் கிடைக்காம உங்களுடைய நேரமெல்லாம் சிதறி அடிக்கப்பட்டு திருடப்பட்டு போகக்கூடிய நவநாகரிகமான டிஜிட்டல் நெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத வலைகளை பிசாசு விரித்து கொண்டிருக்கிறான். நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் சம்திங் தட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு ஹேப்பன். அதுதான் வருகையின் அடையாளங்கள். இனி கொடிய கடினமான கடைசி நாட்களுக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பட்டவர்த்தமான உண்மை. அவன் சிறு மந்தையோ எண்ணிக்கை கடங்காத ஒரு பெரிய மந்தையோ நம்மளை தள்ளிட்டு போகிறதுக்கு தான், நம்மளை படுகொலியில் தள்ளுறதுக்கு தான் எல்லா பாதாளமும் நரகமும் சாத்தானும் ஆகாயத்து அதிகார பிரபுவும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அந்தகார லோகாதிபதிகளும் வானமுள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளும் இன்னும் அதிகமாக மும்முரமாக செயல்பட போகிறது. இதெல்லாம் நெகட்டிவ் நோட் இல்லை, இதெல்லாம் பயங்கர எச்சரிக்கை. வருமுன் காப்போம் திட்டம், வருமுன் காப்போம் திட்டம் போல கர்த்தருடைய வருகைக்கு முன்னே, உங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு முன்னே நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு பேரிடர் காலத்தில் எப்படி நடந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். பேரிடரிலே சிக்கினவர்களை தாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் அவங்கள அந்த சால்வேஜிங் ஒர்க்கில், அந்த ரெஸ்கியூவிங் ஒர்க்கில் அவங்க மூழ்கி போகாமல், அவங்க தொற்றால் தாக்கப்பட்டு மரித்து போகாமல் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த டிஃபென்சிவ் மெக்கானிசத்தோட அஃபென்சிவாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களிலே அவர்களுக்கு எல்லாம் பயிற்சியும் தருகிறார்கள். அதுபோல் நீங்கள் இருக்கணும். ஆனாலும் பேரிடர் காலத்தில் உதவி செய்ய போகிறவர்களும் மறிக்கத்தான் செய்திருக்கிறார்கள், மூழ்கி போகத்தான் செய்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த டெப்ரிங்கிற அந்த இடிபாடுகளிலே அவர்களும் சிக்கி மரித்து போனவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தீயணைப்பு படை வீரர்கள் எப்பொழுதுமே எல்லாருமே 100% ஸ்க்ராட்சே இல்லாமல், தீ காயங்கள் இல்லாமல் தப்பிப்பதில்லை. சிலர் எரிந்து விடுகிறார்கள். இப்போ எரிந்து போகிறவர்களை பற்றி தேவையில்லாத கவலை கொள்ள வேண்டாம். ரெஸ்கியூ பண்ணதை பற்றி ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன்னா எல்லாவற்றை பற்றியும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். God keeps an account of everything that's happening to everyone, every time, everywhere, all time. So, having said all this, 144 சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க இருக்கிறோம். The book of Psalms, chapter 144, verses 8 and 11. நாம் ஏற்கனவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வேத பகுதி. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவையும். ஒவ்வொரு குடும்பத்துடைய எச்சரிப்பின் துணியாக உங்கள் வீட்டில் நீங்களே ஒரு ப்ளக்கார்டு எடுத்து எழுதி தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ உங்கள் தாய்மொழியிலையோ ஈஸி டிரான்ஸ்லேஷன்ஸ்லேயோ நீங்கள் மினிமம் 2 பெட்ரூம்ஸ், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ஃப்ளோர் ரூம் இருக்குமானால், ட்ராயிங் ரூம் இருக்குமானால் அங்கெல்லாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கிறது மச் பெட்டர். நீங்கள் கேட்க வேண்டிய பிரசங்கம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டீங்க. ரிகார்டிங் திஸ் சர்ச், இந்த லோக்கல் சர்ச்சில் எக்ஸாஸ்டிவாக பைபிளில் இருக்க எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணிட்டோம். என்ன ரிவிஷன்ஸ் இங்கே கொஞ்சம் மேலோட்டமாக சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை தான் தரோமே வெளிய அடிப்படை சிலபஸ் உங்களுக்கு நடத்தியாச்சு, உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் முடிஞ்சிருச்சின்னு நான் யோசிக்கலை. ஏன்னா நான் அப்படி தேவன் நம்மளை விட்டுடல. 66 புத்தகம் எழுதி கொடுத்துட்டும் அவர் இன்னும் நம்மோடு உறவு வைத்து கொண்டிருக்கிறார், நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார், நம்மோடு நடக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், அசைவாடுகிறார். ஸோ இஸ் டேக்கிங் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து முழு பொறுப்புடையவர்கள். ஒரு வயசு வரைக்கும் நான் பொறுப்பாக இருக்கேன், அந்த மாதிரி புத்தியிலிருந்து வெளியே வாங்க. யாருக்கு தெரியும் வயசான காலத்தில் நீங்கள் சறுக்கி விழலாம்? யாருக்கு தெரியும் நீங்கள் பிறந்த உடனே சறுக்கி விழலாம்? நோபடி கேன் ப்ரெடிக்ட் சச் திங்ஸ். அந்த மாதிரி ஒரு மேட்னஸ், அரகன்ஸ், இடியோக்ரஸி, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முட்டாள்தனம், இந்த மதிகேடு இதெல்லாம் இருக்கக்கூடாது. மூர்க்கம், இந்த வெட்டி பேச்சு, இந்த பீத்தல், ப்ளீஸ் கம் அவுட். ஓயாத மற்ற சமுதாயத்தை பார்த்து ஏமாற்றிக்காதீங்க, மற்ற விசுவாசிகளை பார்த்து ஏமாற்றிக்காதீங்க, மற்ற சபையாரை பார்த்து ஏமாற்றிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட். ஏன்னா இனிமேல் நமக்கு நேரம் இல்லை. அவனையும் பார்த்து ஓடுறதுக்கு நேரமே இல்லை. கரெக்டாக எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போல உங்களுக்கு நிமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டிய ஒரு காலம், உங்களுக்குமாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக ஓட வேண்டிய காலம். உங்களுக்கான ஓட்டத்தை நீ இனிமேலையாச்சும் ஓடி. இது வரைக்கும் அவங்களுக்காக ஒன்று, இவங்களுக்காக ஒன்று, வீட்டுக்காக ஒன்று, புருஷனுக்காக ஒன்று, மனைவிக்காக ஒன்று, பிள்ளைகளுக்காக ஒன்று, அம்மா அப்பாக்காக ஒன்று, இதெல்லாம் ஓகே யார். இனிமேல் நீ உனக்காக ஓடி ஆண்டுகிட்ட போய் சேர வேண்டிய காலம். உன் பந்தய பொருளை நீ இழந்து போகாதபடிக்கு நீ ஓட வேண்டிய காலம். இதுவரைக்கும் நீங்கள் பராக்குக்கு இரையாகாமல் இருந்திருக்கலாம், தட்ஸ் க்ளோரியஸ். ஆனால் ஃபைனல் பவுட் அப்படிங்கிறாங்களே, ஃபைனல் ரவுண்ட், அந்த நேரத்தில் நீங்கள் இதுவரைக்கும் யூகிக்காத, நாட் ஈவன் மேட் அ வைல்ட் கெஸ், அப்படி யூகிக்காத ஒரு பெரிய பராக்கை, டிஸ்ட்ராக்ஷன், அட்ராக்ஷன், என்டைஸ்மெண்ட் சாத்தான் கொண்டு வரக்கூடிய காலம். இதெல்லாம் பிப்ளிக்கல் ட்ரூத். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வருகையின் அடையாளங்களில் நடக்க போகிற காரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். மனுக்குலத்தின் இதயம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இது வரைக்கும் செக்யூராக இருக்கிறோம். நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. கிருபையை காத்துக்கொள்ளன்னு இருக்கார்ல, கிருபையை போக்கடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல, கிருபை இருக்கிறனால பாவத்தில் நிலை நிற்கலாமான்னு ஒரு கேள்வி தொடுத்திருக்கார்ல, கூடாதேன்னு வேற ஒரு அசர்ட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி இந்த கிறிஸ்டியன் டாக்ட்ரானல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கிறிஸ்து சபையுடைய போதும், அப்படி இதெல்லாம் தாண்டி பார்க்க வேண்டிய ரொம்ப சாதாரணமான கடவுளோடு ஆன்மீகம்னே எடுத்துக்க வேண்டாம். நாங்கள் யூத் மீட்டிங்கில் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், கார்னல் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் நம்மளோட ஆவி ஆன்மா சரீரத்தை ஒன்றா தான் பார்க்குறாரு. ஆவியாக பார்க்கல, ஆத்மாவை பார்க்கல, சரீரமாக பார்க்கல, முழுசாக தான் நம்மளை பார்க்குறாரு. கம்பார்ட்மெண்ட்டாக பார்க்கல, பிரித்து பார்க்கல, நம்மளை ஒரு ஃபுல் என்டிட்டியாக தான் கடவுள் பார்க்குறாரு. அதுதான் மெய்யான கிறிஸ்தவம், அதுதான் மெய்யான தேவன். ஒரு ஆணுக்குள்ளே பெண், பெண்ணுக்குள்ளே ஆண் இருக்கான், இதெல்லாம் அவர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த டைனமிக்ஸ்லாம் இருந்தால் கூட காட் சீஸ் அஸ் அண்ட் ட்ரீட்ஸ் அஸ் அஸ் அ சிங்கிள் பர்சன், அ ஹோல்சம் பர்சன். ஸோ நம்முடைய ஹோல்சம் பர்சன், அந்த ஹோல்சம்னஸ், அந்த முழுமையான சுகத்தை இழந்து விடக்கூடாதபடிக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கவனம் செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். our time, our talent, our energy, our resourcefulness எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய காலம். கொடுக்க தான் வேணும், பகிர்ந்து கொடுக்கணும்னு கிறிஸ்தவ வாழ்க்கை. பகிர்ந்து கொடுக்கறதுல உன் பங்கை நீ வச்சுக்கோ, உன் பங்கை கொடுத்துருன்னு சொல்லலை கடவுள். தட்ஸ் நாட் பைபிள். தட்ஸ் நாட் பைபிள். உன் பங்கை நீ கொடுத்துருவேன், நீங்கள் பதறவே வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது உங்கள் பங்கை ஆண்டவர் பாதுகாத்துட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பங்கை பாதுகாத்துட்டு மீதியை கொடுங்கன்னு பைபிள் சொல்லலை. மற்றவங்க பங்கை கொடுங்க, உங்கள் பங்குக்கு பங்கம் வராது. பிரைஸ் தி லார்ட். தெளிவாக தான் இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ஐ ஆம் நாட் ரஷ்ஷிங் இன் டு தி ரெஸ்பான்சிபிள் தாட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் என்டவர். ஸோ ஆவிக்குரிய பகுத்தறிவு ரொம்ப தேவை. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை. என்னத்தை தான் கற்றுக்க முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் ஆவிக்குரிய பகுத்தறிவு ஆண்டட்ட கேளுங்க. ஆவிகளை பகுத்தறிவு வரத்துக்காக கேளுங்க. Demand spiritual discernment in your life, as well as ask for the gift of discerning the spirits. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். தாவீதோடு அவருடைய சமஸ்தானத்தில், அவருடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில், அவருடைய அரண்மனைக்கு அடுத்த விஷயங்களில், அவருடைய ஆன்மீகத்துக்கு அடுத்த விஷயங்களில் he has been exposed to.
அவர் வாழ்விலே குறுக்கிடும்படி அப்படி இப்படி வந்து போகும்படி அந்நிய புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் ஒன்றும் சேஃப் செக்யூர் ஜோனில் இல்லை. அவரை பற்றி அரண்மனை பாதுகாவலர்கள், மெய்காப்பாளர்கள் எல்லாருமே இருந்தாலும் தாவீது எவ்வளோ சென்சிட்டிவாக தேவனை பற்றியும், தேவனுடைய உறவை பற்றியும், தேவ சமூகத்தை பற்றியும், தன் ஆவியான்மா சரீரத்தை பற்றியும் அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கேனில் இருந்திருக்காருன்னா, என்னை மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். குறிப்பாக ரெஹபோத் பெனியேல் உங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் உங்களுக்கு தான் ஊழியக்காரன். இதை ஃபார் த பாஸ்ட் 3 to 5 years சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் அதை மிகவும் பலமாக, அதுக்குமே அத்தனை இன்னும் 7 வருஷமாக கூட சொல்கிறேன், நான் ஞாபகம் இருக்குது. பலமாக ஏன் அதை ஞாபகப்படுத்தினேன்னா கர்த்தர் எனக்கு உணர்த்தினதுனால. அதிலிருந்து நான் மற்ற சபைகளை பற்றி ஜெபம் பண்ணணுங்கிற அந்த கரிசனையோடு நிறுத்திக்கிறேன். வேறு மாதிரி ஐ டோன்ட் பிரேக் மை ஹெட். எங்கேயும் போகணும் அங்கே வேணும் சொல்லணும். உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு நான் சேவை செய்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் உருப்படுறதை பார்த்து, நீங்கள் எழும்புறதை பார்த்து எனக்கு ஆண்டவர் இறக்கம் காமிச்சாலே போதும். ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி ஹாப்பி. ஏசைக்கு சித்தனா நம்ம கூட உடன் பிறந்தே கொல்லும் நோய், உடன் பிறவாதில்லை, உடன் பிறந்தே கொல்லும் நோய், வாக்குவாதம், சண்டை. அதனால் நீங்கள் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்கள் தப்புவித்து கொள்ளணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு ரெஸ்கியூ யுவர் செல்ஃப். நீங்கள் பெரிய ஸ்ப்ரிண்டராக இருக்கலாம், நீங்கள் பெரிய டைவராக இருக்கலாம். எந்த பூலில், எந்த சுழலில் உங்களுக்கு சிக்கலை வச்சுருக்கான்னு தெரியாது. நீங்கள் மேபி வெட்டரன் என்ன சொல்லுது, ரெஸ்கியூவர், பேரிடர் காலத்தில் டிசாஸ்டர் குரூப்லேயே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கே பர்சனல் டிசாஸ்டர் வரலாம். ஊரெல்லாம் காப்பாற்றிட்டு நீங்கள் அழிஞ்சு போயிடலாம். ஓ கமான், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு நீங்கள் காற்றை போல் புழுதியை போல் ஊதி தள்ளப்படலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவனுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு படுகொலி வெட்டிகிட்டு இருக்காதிங்க. டோன்ட் யூ ஃபூல் யுவர் செல்ஃப். இதெல்லாம் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி ஒருத்தனும் கூட தைரியமாக சொல்ல மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. என் மேலே இருக்கிற அழைப்பு, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, எனக்கு எதிர்ப்போ வரவேற்போ வருதோ, அதெல்லாம் பற்றி எனக்கு இது வரைக்கும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சொன்னதை சொல்கிறதுக்கே எனக்கு தொப்பு கிடையாது. எனக்கு தைரியம் வேணும், இன்னும் ஒழுங்கு வேணும், கீழ்ப்படுதல் வேணும். கொடுக்குற வரைக்கும் பெற்றுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஐ ஸ்பீக் ஆன் யுவர் ஃபேஸ். I speak to your soul, I speak to your body, I speak to your spirit, I speak to your children. உங்கள் குழந்தைகளுக்கு பேசுகிறேன், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். தேவனாய கர்த்தர் இன்னும் தூரத்திலிருந்து வரவழைக்க போகிற சந்ததிக்கு பேசுகிறேன். என்னை அழைத்தவர், என் மனைவியை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் கையை உதறிட்டுலாம் வாழவே முடியாது. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐம் ஸோ சாரி, அதுக்கெலாம் இங்கே இடமே இல்லை. கடவுளுக்கு புத்தி சொல்லாதீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர், அவர் சொல்லிலாம் காமிக்க வேண்டாம். அவருக்கு தெரியும் அவர் நல்லவர் தான். அவர் யாருக்கு நல்லவர்? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு அவர் எப்பொழுதும் நல்லவர். அதுதான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய புரிந்து கொள்ளுதல் கடவுளை பற்றி. அவர் நமக்கு எனக்கு எப்படி இருக்கிறார் அதான் புரிஞ்சிக்கணும். அவர் எப்படி இருக்கிறார் அவருக்கு சொல்லி காமிக்க வேண்டாம். அவர் மாறாதவர், அவர் எதுலேயுமே மாறாதவர், எதுலேயுமே மாறாதவர், எங்கேயுமே மாறாதவர், எப்படியுமே மாறாதவர். அவரை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஆனாலப்பட்ட யோபால ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியல. பொட்டச்சி வார்னர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஃபைனலி he needed to humble himself. ஆபிரகாமால ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியல. he needed to humble himself. மோசையால் ஒன்றும் செய்ய முடியல, தன்னை தாழ்த்த வேண்டிச்சு. பவுலால ஒன்றும் செய்ய முடியல. இருக்கிறதுலே பிப்ளிக்கல் கேரக்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட் அடி உத மிதி கடி எல்லாத்தையும் வாங்கின பவுலால் ஒன்றும் செய்ய முடியல. நான் நிற்கிறது உடைய கிருபையால் நிற்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், மரண சரீரத்தில் யாரனை விடுவிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொன்னார். கமான், ஹோல்ட் யுவர் ஈக்லிபிரியம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அமைதியை, நிதானத்தை காத்துக்கோங்க. சும்மா கையாமையான்னு குதிக்காதீங்க. Don't you waste your time. Don't you kill yourself. Don't you destroy the honor God has conferred on you, vested on you.
அவர் நம்மளை நினைக்கிறதே பெரிய விஷயம். மனுஷனை நினைக்கிறது அவர் எம்மாத்திரம். Thank God we don't maintain a register like mainline churches. சர்ச் ரெஜிஸ்டரில் பேர் இருந்தால் என்ன, so what? கல்வெட்டுகள் அவங்க பேர் செதுக்கப்பட்டிருந்தா என்ன, so what? எதை மதிக்கணுமோ அதை மதிக்கிறதுக்கு இனிமையாச்சும் நீங்கள் வாழ்க்கையில் நேரத்தை செலவழிங்க. மனுஷனை மதிங்க, கும்பிடாதீங்க, தூக்கி சுமந்து குளிப்பாட்டிட்டு இருக்காதீங்க. Don't you fall out for people, don't you fall out for status, don't you fall out for money. எவ்வளவுக்கு எவ்வளோ போதிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளோ தியானிக்கிறோமோ அது நம்மளை தான் முதல்ல வெட்டும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஃபர்ஸ்ட் இட் cuts me down, it sizes me, it operates me. பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறேன்னு நினச்சி மறுபக்கத்தை பார்க்காம பிள்ளைகளை தூக்கி நிறுத்த அலையாதீங்க. யூ ஆர் வெரி அக்கௌண்டபிள். Yes, I tell the truth, nothing less than the truth. பிள்ளைகளை பற்றி கண்மூடித்தனமாக யோசிக்காதீங்க. பிள்ளைக்கு கண்ணே இல்லாமல் போனாலும் அவன் ஆன்மீக கண்ணு திறக்கணுங்கிறதுல உங்களுக்கு கவனம் இருக்கணும். உங்களுக்கு ஹேண்டிகேப் சில்ட்ரனை கொடுத்தாலும் ஹேண்டிகேப்டை பற்றி கடவுள்கிட்ட ரொம்ப பேசாமல் அந்த ஹேண்டிகேப்னஸ் எவ்வளோ ஹேண்டியாக லைஃப்பில் மாற முடியுங்கிற கிருபையை பெற்று அவன் கையில் கொடுங்க. தோத்திரம் லேலோயா. அதுதான் கிறிஸ்தவம். டோன்ட் யூ வேஸ்ட் டைம். நிறைய நேரத்தை வீணாக்குறீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீணாக்குறீங்க. சொல்கிறேன், உங்கள் மூஞ்சியில் தான் சொல்கிறேன், பார்த்துட்டே இருக்கேன். அதுவும் இங்கே வந்துட்டேன்னா ஐ எம் சிம்பிளி டெய்லி ஹார்ட் ப்ரெஸ்ட். தூரத்தில் இருக்கும்போது தெரிஞ்சது, ஆனால் இப்படி தெரியல. இங்கே வந்தோடனே எல்லாமே அப்பட்டமாக தெரியுது உங்களை பற்றி. கை கட்டின தூரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. கை கட்டினது வாய் கட்டாமல் இருந்துட்டு இருக்கீங்க. யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா? உங்கள் உபவாச ஜபத்தில், உங்கள் பர்சனல் கமிட்மெண்ட்டில், ப்ரேயரில். கவனிங்க. God talks to you through me. இதுவே a world of information. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவையும். அந்நிய புத்திரன்னே ஒரு ரகமான ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் இருப்பாங்க. நமக்குள்ளாக எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸையும் ஆண்டர் வச்சிருக்கிறார். அதில் நம்மளை உராய்ந்து பார்ப்பதற்கு, நம்மளை ஃபைல் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஷார்ப்னஸை சரி பண்ணுறதுக்கு, இன்னுமே நம்ம ஷார்ப் ஆக்கிறதுக்கு, பிளண்ட் ஆக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஆண்டர் நம்ம மத்தியில் மக்களை வச்சுருக்கிறாரு. நம்ம குடும்பத்துக்குள்ளே வச்சுருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நேரத்தில் வைப்பார். இவ்வளோ நாளும் என் புருஷன் இப்படி பேசினதே இல்லை, இன்றைக்கி பேசுகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நீ மெய் மறந்து புத்துவாக இருந்திருக்க. அதனால தான் இன்றைக்கி அவருக்கு ஞானம் உதிச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் திடீர்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி அவருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அவரோட இவ்வளோ வருஷம் வந்துருக்கு, இப்போ தான் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும்னு. ஸ்தோத்திரம். அவர் பேச நேரம் வந்துருச்சு, பேசியிருக்காரு. ஸ்தோத்திரம். ஆமாம். அதனால் லேடிஸ் அடக்கி வாசிங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்னு சொன்னது தான். ஐ எம் a servant of God. I am a servant. I am not a master. தேவனோட அந்யோன்யமாக இருங்க. Have koinonia with God. Have a fellowship with God. அப்போ தான் அந்நிய புத்திரன் யார், சொந்த புத்திரன் யார், சுய புத்திரன் யார், புத்திர சுவீகாரம் அடைந்தவன் யார், இன்னும் வளராத குழந்தை யார், சவல பிள்ளை யார்,
ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார். கழுது தேஞ்சி கட்டரமாக மாறிக்கிட்டு இருக்கு சபை. வருஷா வருஷம் கேக்கும் மிக்சரும் ஆர்டர் கம்மி பண்ணுறோம், ஆனாலும் மிஞ்சி போகுது. இதே வேதனையாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுடைய தரம் எப்படி போயிட்டுருக்குங்கிறது தான் கடவுள் பார்க்குறாரு. வர காலத்தில் நம்முடைய நேரம் திருடப்படும். கொரோனானால எவ்வளோ காலம் இழந்துட்டோம் இல்லை? கிரியேட்டிவிட்டி ஹஸ் கான். கிரியேட்டிவிட்டிக்கு ஏன் போகணும்? ரெகுலராக செய்ய வேண்டியதே செய்ய முடியல. லாக்டவுன், ஷட் டவுன், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், நோ ஒர்க், மோர் ஒர்க், லெஸ் பே. ஹலோ, இன்னொரு காரியம் சொல்கிறேன். சாதாரண உலக வாழ்வோடு கூட தான் நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக உருவாகணும். உங்களுக்கு தனியாக ஒரு பாசறையில் God doesn't take you to a different boot camp. The boot camp training is along with your secular life. There is no secular and spiritual. Everything is spiritual from head to toe. ஏன்னா நம்ம நித்தியவாசிகள். We are eternal beings. We don't get to be extinct. We cannot be extinct. நம்மளை அழிக்கவே முடியாது. நம்ம அழியாதவர்கள். ஆனால் அந்த அழியாமையை அழிம்பனான பிசாசோட செலவழிக்கிறதுக்கு நமக்கு தான் தீர்மானம். அதை கடவுள் தீர்மானிக்கிறது இல்லை. தேவனோடு வாழ்கிறதையும் தீர்மானிக்கிறது நாம தான், தேவன் தீர்மானிக்கிறது இல்லை. தீர்மானம் உங்கள் கையில் இருக்குது. The ball is in your court. இஷ்டம் போல் திடீர்னு பிளேயில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்ஸ் த பிளே இஸ் ஆன், த பிளே ஷுட் பி ஓவர். அட்லீஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் த பிளே ஷுட் பி ஓவர். தட் யூ ஷுட் பி டேக்கன் இன் டு த டீம் அகேன். பிட்டர் ரியாலிட்டி. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அதே தான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். இப்போ 144 சங்கீதத்தை வேகமாக வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதுக்கும் மனுப்புத்தனை நீ என்னோட எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவர்களை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். இவ்வளவு சாத்தியக்கூறு மிக்க தேவன், இவ்வளவு உபகாரியாக இருக்கிற தேவன், நமக்கு ஒரு போர் இருக்கிறது. we have a war, we have a jihad, holy war. நமக்கு ஒரு பரிசுத்த புனித போர் இருக்கிறது. அதற்கு என் கரங்களையும் விரல்களையும் யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்குவியும் அப்படின்னு மன்றாடி விட்டு அதில் அவர் உணர்றாரு. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி காத்தருளும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரோ ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். நான் போகிறேன் இன்றைக்கி எவ்வளோ, நான் ஒன்றும் காலம் சென்ற பிபின் ராவத்னு அவர் சொல்லிக்கல. தோத்திரம் சொல்ல மாட்டிங்களோ? ஆமாம், தாவீதுக்கு தெரியும், நான் ஒன்றும் பெரிய பீத்தலான முப்படை தளபதி அல்ல, நீ தான் என் தளபதி, நீர் எனக்கு ஜெயத்தை தாரோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற பெருமைக்கு அளவே இல்லை. அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்தில் கொடை பிடிக்கிற மாதிரி, காஞ்ச மாடு கம்பளம் இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. டைம் அண்ட் அகேன். ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் நான்சென்ஸ். ப்ளீஸ் டூ. பிலீவ் மீ. யாருக்கும் எரிச்சல் இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க கடவுளுக்கு உங்களை பற்றி எரிச்சல் இல்லை. புத்தி மேய்தே, கண்ணுக்கு முன்னாடியே இழுத்துட்டு போகிறானே, ஒன்றும் செய்ய முடியல. சுழலில், நீர் சுழலில் மாற்றிட்ட, வாட்டர் கரண்ட்டில் மாற்றிட்டு என்ன பண்ண முடியும்?
இழுத்து கொண்டு போய் சொறிகிறோம். சாண்ட் டியூனில் மாற்றிட்டா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இட் பெரிஸ் யூ அலைவ். அதான் அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பிக்சர். மாயை பேசுவாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரன் கை. இட் மே பி இன் யுவர் கார்ப்பரேட் ஆஃபீஸ், இட் மே பி இன் யுவர் locality, it may be in your church, it may be in your house, it may be in your community, it may be in your college, university, it may be in your research work, it may be your dating also. எவன் பின்னாடி போறியோ, யாரை கணக்கு பண்ணி வச்சிருக்கியோ. ஒரு வசனம் காமிக்கிட்டா இங்கே இருப்போம். 144 நீதிமொழிகள் போவோம். Let's go to the book of Proverbs chapter 30. Holy Spirit. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Book of Proverbs chapter 30 verse 19. அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தில் என்ன வாசிக்கணும்? எனக்கு மிகவும் 18ஆம் வசனம் 30, 18 and 19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகின் வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஒரு பொம்பளை பின்னாடி போகிற ஆம்பளை எப்படி போகிறானே சொல்ல முடியாது. ஏன் போகிறான், எங்கே போகிறான், எப்படி போனான்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் சாலமன் காலத்தில் இப்படி இருந்துச்சு போல இருக்கு. மனுஷன் ஒரு கன்னிகை பின்னாடி போன ஆம்பளை வழி எப்படின்னு தெரியலன்னு இன்றைக்கி இப்போ பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமான ரூட்டு போடுதுங்க. தோத்துறோம். ஐயோ என்ன செய்கிறது? ஹவு டு ஃபைண்ட் அ ஃபெலோ, எந்த கார்னரில் பார்க்கலாம், எந்த ஜாயிண்ட்டில் பார்க்கலாம், எந்த காஃபி பாரில் பார்க்கலாம், எந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் பார்க்கலாம், எந்த மரத்தடியில் பார்க்கலாம். கத்தரை பார்த்து நடந்தால் தான் போய் சேரலாம். பிடிக்காது எனக்கு தெரியும், ஆனால் அவர் அதை நிறுத்திக்கிட்டாரா? நமக்கு பிடிக்காதெல்லாம் ஆண்டர் ஏதாவது பைபிளை எரேஸ் பண்ணியிருக்காரா? எரேஸ் பண்ணவே இல்லை, டெலீட்டே பண்ணல. கர்த்தரை பார்த்தா தான், அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அவர் தெரிவார். நாம் பரலோகத்துக்கு போகிறது எளிதாக இருந்தது, அதை அரிதாக்கி கொண்டோம் என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் எலாய்ஷா எலாய்ஜா கிட்ட கேட்டார், எனக்கு உன் மேல் இருந்ததான அந்த வரம் ரெட்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டார். எலாய்ஜா அதெல்லாம் கிடைக்காத, வேலையை பாருன்னு சொல்லலை. என்னப்பா ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்ட அப்படின்னு. கிடைக்கும், உனக்கு அரிதான காரியத்தை கேட்டா ஏன்னா பெறுவாய். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும். அதை வரங்கிற அந்த விஷயத்தை பற்றி அவர் என்ன தான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தாரு எனக்கு தெரியாது. பைபிளில் க்ளூ கூட கொடுக்கல. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கேருந்து ஒரு சால்வை விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த சால்வையை அவன் எடுத்துக்கொண்டான். அந்த சால்வையை தான் எலியா எந்த உச்சகட்டமான அற்புதத்தை இறுதியாக செய்தாரோ அதை முதல் அற்புதமாக எலிசா செய்கிறார். இரட்டிப்பான வரம். எலியா 8 விதமான அற்புதங்களை செய்தார். இவர் 16 விதமான அற்புதங்களை இவர் வாழ்விலே தேவன் நடத்தினதாக ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். அக்னிமயமான ரதங்களோடு கூட குதிரைகளோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை பார்ப்பது, சூறாவளி காற்று வந்தது, அவரை எடுத்துக்கொண்டாருன்னு பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆகாசத்தை பார்க்க முடியாது, சூரியன் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. என்னே நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்குங்கிறாரு. என்ன மேட்டரு? வெளிப்படையாக அதை பார்க்கலங்கிறத பற்றி நம்ம பட்டிமன்றம் போட வேண்டாம். எலிசாவுடைய கண்கள் அவர் மேலே கவனமாக இருந்தது. டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு இடம் கொடுக்கல. போகிற வழியிலேயே அவர் இன்றைக்கி எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா, அவர் இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு ஆண்டர் எங்களுக்கு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வேலையை பாருங்கன்னு எலிசா தொடர்ந்து எலியாவை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறார். நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும், காமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், காமெண்ட்ரிஸ் இருக்கும். ஏமாந்து போகாதீங்க எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கர்மமே கண்ணாயினார்னு வலது பார்சத்தின் புருஷனாகிய கத்ரா இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் கவனத்தை வையுங்கள். பாய்ஸ், கேர்ள்ஸ், ஜென்ட்ஸ், லேடிஸ், லிட்டில் ஒன்ஸ்.
anointed, not anointed, less anointed, more anointed. இதெல்லாம் இதெல்லாமே ஒரு போட்டி பொறாமையுடைய வார்த்தை. ஜான் த பேப்டிஸ்ட் வந்தாரா அப்படின்னு நான் தான் தலை தோலுடை போட்டிருக்கேன் தெரியுதா, டயட்டே வேற மாதிரி என்ன சொல்லிட்டு அவரை பற்றி முன்னாடி தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. என்ன, நீ வனாந்தரத்தில் ஒலிக்கும் குரல், அதை மாத்திரம் அவர் சொன்னார். ஏன்னா அதுதான் அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கே. வனாந்தரத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது, மேசியா வருகிறார், அவர் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டதே, அந்த ஆள் நான் தான். யார் அவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்கு, அந்த சந்தேகத்தை போக்கத்து மாத்திரம் அந்த விஷயத்தை சொன்னார். வேறு தன்னை பற்றி எதையும் பீத்திக்கவே இல்லை. சர்ச்சில் இருக்கிற நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க, நான் அங்கே வானத்திலேருந்து குதிக்கலை, உங்களை ஏதாவது நிர்வாக போய் கொடுத்தா தற்காலிகமாக தாங்க, அப்பப்போ வேலையை யார் வேலை செஞ்சாலும் ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. வேலை ஆகணும், நேர்த்தியாக செய்யணும், அவ்வளோதான். யாருக்கும் எதையும் ஆண்டவர் சாசனமாக எழுதி கொடுக்கல. அப்படிலாம் நான் அந்த சபையில் இல்லை. நோ, இங்கேயே குடி வந்தாலும் எனக்கு இங்கே இருதயமே கிடையாது. ஏன்டா இந்த வீடு விழுந்துச்சுங்கிற மாதிரி கூட யோசிக்க தான் செய்கிறேன். இப்போ கூட என் பிரதர்லான்ட்ட சொன்னேன், ரொம்ப கேட்குறாங்க பல காரியம். அப்படி மேபி ஒரு வேளை பொங்கல் தாண்டி இந்த வீடு முடியலாம். ஓகே, அவ்வளோதான். உடனே பரவசமாக இல்லை, உடனே அப்படியே ஐயோ பாதிக்கப்படுவேனேனா இல்லை. கர்த்தர் வரைக்கும்னே கர்த்தர் தந்த கடமையை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த வீடு என் கூட வரப்போதா, இல்லை அந்த வீடு தான் என் கூட வரப்போதா? ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதை வச்சு எதாவது நான் என்னால் செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு மணி இஸ் மோஸ்ட் இன்சஃபிஷியன்ட். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இட் மே பி ஆஃப் ஹெல்ப், இட் மே பி ஆஃப் ஹெல்ப். ஆனால் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்கு அவர் தான் நம்ம கூட இருக்கணும். உனக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தான் கடவுளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. போதகருக்கும் அதான் சொல்லிக் கொடுக்குறாரு, கேட்குற விசுவாசிகளுக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறாரு. 144 சங்கீதம். ஸோ இன்றைக்கி எப்படிப்பட்ட காரியம் இருக்குது? நம்ம எதை தேடி போகிறோம்? உலகம் முழுசும் விபச்சார வைசித்தனத்தின் ஆவினால் நிரம்பி இருக்கு. இட்ஸ் சிம்பிளி, இட் ஹஸ் இன்ஃபெஸ்டட் த ஹோல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட், இன்க்ளூடிங் த சர்ச். பாஸ்டர்ஸ் நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போகிறாங்க. பாஸ்டர்ஸ் குடும்பங்கள் பிரிந்து போகிறது. பாஸ்டர் இன்னொரு சபையில் இருக்க பெண்ணோடு சேர்ந்து ஓடிடுறாரு, இன்னொரு பெண் வந்து அவரோடு ஓடிடுது. போய் ஒரு அவிசுவாசியை கட்டிக்கல, சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டேன்னு இப்போ அவர் வந்து என்னத்தை வெளியில் சொல்கிற, வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கான்ட்டு இருக்கு. இது விசுவாசிகளுக்கு வாயில் போட்டு மென்ற அவுலாக இருக்குது. யாரும் அந்த அவுலை திங்காதீங்க, தொண்டையில் மாட்டிக்க போகுது. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன் விழுந்து விடாத இப்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன் பைபிள் சொல்ல போக, ஒரு ஊழியம் விழுந்தால், ஒரு விசுவாசி விழுந்தால், இதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆண்டு ரட்சிப்பு கொடுத்தாரு, பாவமன்னிப்பு கொடுத்தாரு, மதிப்பை கொடுத்தாரு, மண்ணான உங்களுக்கு இந்த விண்ணக சாயலை கொடுத்தாரு. உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் யோகியதையை பாருங்கள், உங்கள் பரலோகம் உங்களை பேர் தெரியுமா? இஃப் யூ கோ டு ஹெவன், வில் ஹெவன் ரெக்கக்னைஸ் யூ. இதோ என் பிள்ளை வரான். உங்கள் ஜபத்தை கேட்க ஒரு தேவத்துவம் முன்னே வருவானா? ஹோ கம், ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. மனம் திரும்புங்க, வீணாக போகாதீங்க. ஆவிக்குரிய பேச்சை பேசிட்டு ஆவிக்குரிய ஜபத்தை செஞ்சுட்டு வரணும் தான். ஜபம் தேவை தான். இதுலேயும் தேவன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் தேவன் இரக்கமாக இருக்கிறாரு. ஆனால் எப்பயுமே இரக்கமாக இருப்பான்னு நினைக்காதீங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களா? இட் செட்டில்ஸ் so many, or it settles almost every issues of humanity. ஆனால் தான தர்மத்தாலேன்னு அப்புறம் அடிஷனே இருக்கக்கூடாது. தான தர்மம் செய்யணுன்னு இருக்குது, ஆனால் தான தர்மத்தினால அல்ல. உபவாசம் செய்யணும்னு இருக்குது, உபவாசத்தால் அல்ல. துதிக்கணும்னு இருக்குது, துதியால் அல்ல. ஜபிக்கணும் இருக்குது, ஜபத்தால் அல்ல. கீழ்ப்படுதலால். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்குற ஒரே ட்ரம்ப் அதுதான்.
obey, cooperate, ஒத்துழை, extend cooperation. நேரத்தை கொடுக்க ஒத்துழைப்பு கேட்டால் நேரத்தை கொடுங்க, பணத்தை கேட்டால் பணத்தை கொடுங்க, இடத்த கேட்டால் இடத்த கொடுங்க, மனசை கேட்டால் மனசை கொடுங்க, பிள்ளையை கேட்டால் பிள்ளையை கொடுங்க, மனைவி கேட்டால் மனைவி கொடுங்க, புருஷனை கேட்டால் புருஷனை கொடுங்க, அந்தஸ்தை கேட்டால் அந்தஸ்தை கொடுங்க. அடுத்தவனை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, இதோ இவன் இருக்கிறான் இவனை அனுப்பி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் தேவன் அவங்ககிட்ட கேட்கல. He is not after suggestions. God does not respect smartness. That's a wrong teaching from the pit of hell. God does not respect smugness either. God wants you to be honest and humble and surrender. பைபிள் கற்றுக்கிட்டு வாயாடித்தனத்துக்கு கடவுள் பைபிள் கற்றுக் கொடுக்கல, சட்டம் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்கல, வசனத்தை புரட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கல, வசனத்தை போதிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, கீழ்ப்படுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவனை கட்டிக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டவளை கட்டிக்கிட்டோம், அதில் என்னமோ பெரிய என்ன சாங்டிட்டியா, ஹோலினஸ்ஸா? இல்லைன்னா மொத்தத்துக்கு வீணாக போவேங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காரு. தேவ சித்தத்தை கட்டிக்கிட்டியா, அதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை கட்டிக்கிட்டீங்களா? அப்படியே கட்டிக்கிட்டீங்க. தேவ சித்தத்தை செய்கிறீங்களா? ஆர் யூ ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட்? ஆர் யூ சீக்கிங் டுகெதர் as one unit the will of God, the way of God? Are you seeing the divine assignment every day? மெனு கார்டு டெய்லி தெரியுதா? கர்த்தர் உங்களை இணைச்சது மெனு கார்டு தெரியணும். அப்போ தான் கனி வாழ்க்கையில் உண்டாகும், அப்போ தான் வளர்ச்சி உண்டாகும். தேவ சித்த நேரம் இருள் அதமாகும், இருளின் அதிகாரம் முறிக்கப்படும், சாபம் முறியும், பாவம் போகும், வேதனை நீங்கும், நம்மோடு ஒட்டி கொண்ட ஒவ்வொன்றும் கலண்டு போகும். கர்த்தரையே நமக்கு பங்காக மாறுவார், எல்லா உறவையும் தருவார். தான் தான் உறவு எல்லாவற்றுக்கும் மேலாக தான் தாங்கிறத காமிக்கிறதுக்கு அம்மா உறவை தருவார், அப்பா உறவை தருவார், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, புருஷன் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தாத்தா பாட்டி, லொட்டுலஸ், அத்தை மாமி எல்லாமே தருவார். ஆறுயிர் தோழனாக தருவார். அன்றைக்கி கூட நாங்கள் யாரோ இதில் வந்துட்டுருக்கும்போது நானும் ஃப்ரெடியும் காரில் இங்கே டவுன் பர்ச்சேஸ் போயிட்டு வரும்போது நண்பனே தெய்வம் எங்கே போயிட்டானாமே எழுதிச்சா அடப்பாவி, இது வரைக்கும் என்னென்னமோ வாசகங்கள்லாம் கேட்டோம் பார்த்துருக்கோம். காருக்கு 2 வீலர் முன்னாடி நண்பனே தெய்வம். இல்லை இல்லை நீ பார்க்கல, நானும் என் பப்புவும் போயிடும்போது சொன்னேன், பப்பு என்னடா இப்படி எழுதியிருக்கான் பாருங்க மாமா எப்படி எழுதியிருக்கான், நண்பனே தெய்வம். ஓ மாய். அப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு நான் யோசித்தேன், இன்னொரு பக்கம் இப்படி தான் யோசித்தேன், அதுதான் யதார்த்தமாக சொல்கிறேன். அவனுக்கு எப்படிப்பட்ட நண்பன் ஒருத்தன் கிடச்சிருப்பானா, அவன் தெய்வம் மாதிரி அவன் கருதுகிற அளவுக்கு. தெய்வம்னா எல்லாருமே கிளிப்பாக, அதாவது வாய்க்கு வந்த மாதிரி சொல்கிறதில்ல. உண்மையான கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த தெய்வம் குணங்க, தெய்வ பிறவிங்கன்னு சொன்னால் அவங்க அப்படிலாம் ஸ்லிப் ஆஃப் த டங்லாம் சொல்லிடுறதில்ல. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசத்தை ஒரு மனுஷிட்ட பார்த்தனால தான் அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் எழுதிக்கான் தன்னுடைய 2 வீலரில் நண்பனே தெய்வம்னு. நான் இப்படி தான் உட்காந்தேன், மை காட், நம்ம இயேசுவே தெய்வம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் லூசுங்க மாதிரி, அவன் நண்பனே தெய்வம்னு எழுதி வச்சாங்க. இது வேறு மாதிரி காஸ்பலாக இருக்கு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Have you given a serious thought? Do you carry your God? நாம தான் நடமாடும் ஆலயம் பீத்திக்கிறோமே. நீங்களே ஜீவன தேவனுடைய ஆலயம், தூய ஆவியான உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு சொந்தமானவைகளை கொண்டு அவரை கனப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கே. அவங்களை பற்றி யாரும் வாசம் எழுத வேண்டாம். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும், பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும். Are the people catching the fragrance of the gospel of Jesus, the love of Jesus, the truth of Jesus? மனமுடித்த புருஷன் உங்ககிட்ட இந்த வாசனையை
கிறிஸ்துவின் வாசனை அறிகிறாரா? மனைவி அறிகிறாளா? சமையல் வாசனை என்ன தீயுது, அப்போ தான் மனுஷனுக்கே மூக்கே திறக்குது, அது வரைக்கும் திறக்க மாட்டேங்குது. நல்ல வாசனை வரும்போது கூட சொல்ல, தீயும் போது தான் தெரியும். வாழ்க்கையில் அடிக்கடி தீச்சிடுறோம் வேற, கடமை உணர்ச்சி பொங்குது. செல்ஃபோனையே பார்த்துட்டு தோசை சுட போக ரொட்டி சுட்டு கொடுத்த மாதிரி எல்லாம் பார்பிக்யூ தான். கமான். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை தப்புவியும். ஹலோ, உங்களை பற்றி தான் பேசுகிறேன். உங்கள் பின்னாடி நான் பேசலையே, உங்கள் முகத்துக்கு முன்னாடி தான் பேசுகிறேன். உங்களை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி, பேர பிள்ளைகளை பற்றி. கம் அவுட் ஆஃப் யுவர் மெஸ். வருகை சமீபம், உங்கள் வாழ்க்கையின் முடிவு சமீபம். எல்லாருடைய நாட்களையும் எண்ணப்பட்டிருக்கிறது. நாட்களை எண்ணும் அறிவை தாங்கன்னு கேளுங்க. ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேன், டீசென்ட் வாழ்வுக்காக இங்கே வராதிங்க. நாகரிகமான வாழ்க்கை, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஹீன்னு ஒரு மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்மைல் விடலாம், அதுக்கெல்லாம் கிறிஸ்தவமே தேவையில்லை. அதுக்கு நிறைய பேர் வெளியே விடுறாங்க. யூ ஹேவ் மெனி அதர் பிளேசஸ் வேர் யூ கேன் த்ரோ ஆல் திஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் colorful behavior, psychedelic behavior. And people are falling out for that crazily. Not here. Not here. இங்கே நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் தேடி வருகிறார். அல்லேலூயா. It's too strange, too rare. கர்த்தருக்குள்ள ஆனந்திக்கணும், ஆனால் இருதயம் நொறுங்குண்டு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மெய்யான ஹியூமிலிட்டி இருக்கணும். ஹியூமிலிட்டிங்கிறத சொல்கிறது இல்லை, அது தெரிய வந்துடும், தானாகவே தெரிய வந்துடும். இட்ஸ் a very self-evident virtue. It cannot be advertised. Oh, yes. இன்னும் ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடும், அது முக்கியமான வசனம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம், the book of Malachi, chapter 4. ஓகே, வாசிப்போம். மல்கியா 4:6. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கிடத்திற்கும் திருப்புவான். இந்த வருஷத்தில் சும்மா ஒரு கேலண்டர் இயர், அதனால் நான் இந்த வருஷத்தை ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இதோடு முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் இந்த சப்ஜெக்ட் வராது அப்படின்னு, இந்த செமஸ்டர்லாம் முடிஞ்ச மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க. கிறிஸ்டியன் லைஃப்பில் எப்பயுமே ஃபுல் சிலபஸ் தான். தோத்திரம் என்ன இப்படி இருக்கீங்க? ஒன்றா அட்டா கிளாஸில் போனீங்களே, இப்போல்லாம் க்ரஷ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு க்ரஷ் பண்ணுறாங்களா, பீஸ் பண்ணுறாங்களா, ஹூ நோஸ். அப்போலேருந்து ஆரம்பிச்சிது பாடத்திட்டங்கள். கடைசியில் மூச்சு போகிற வரைக்கும் பாடத்திட்டங்கள் வரும். தோத்திரம் என்னங்க, நான் சின்ன வயசுலேயே அதான் அதே வந்துச்சு, அப்போலேருந்தே வருது. பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அதனால் தூங்கு முஞ்சியை உட்காந்து கேட்காதீங்க. இனி வரும் காலம் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் அப்படின்னு யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லியிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக சொல்லியிருக்கு, அதுவுமே பார்க்குறது நல்லது. 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த புக் ஆஃப் Luke's Gospel, chapter 1, verse 78 நினைக்கிறேன், if I am not wrong. அதுக்கு முன்னாடி
138 17. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், தேங்க்யூ. லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களை ஞானத்திற்கும் திருப்பி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓகே, மல்கியாவுக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும்போது அது இன்சஃபிஷியன்ட் இல்லை, ஒரு பங்குன்னு சொல்லலாம். இன்சஃபிஷியன்ட் சொல்கிறதுக்குலாம் எனக்கு யோகிதை கிடையாது. அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் மல்கியாவுக்கு வெளிப்படுத்தினார். மல்கியா மூலமாக அந்த தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டது. ஆனால் யோவான் ஸ்நானத்துக்கு நேராகவே அவங்க அப்பாவுக்கு யோவான் ஸ்நானனை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிறாரு 14ஆம் வசனத்திலிருந்து இல்லை 13லேருந்து, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், டாஸ்க் மார்க் மூடப்படும், குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பான், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரத்துக்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களை ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலம் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ திங்க் லேடிஸ் மீட்டிங்கில் இல்லைன்னா இந்த 30 டே ப்ரேயரில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நமக்கு சொன்னதை, வயசான காலத்தில் அவங்க மேலே சீட்டு விழும், ஆர்பிஎம், ஐயோ ரிட்டையர் இப்போ தான் விழுது, சோத்திரம். இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் எனக்கு என் வாழ்க்கையில் சீட்டே விழுந்தது கிடையாது, எனக்கு லக்கே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வீடு விழுந்துருச்சு பாருங்கள், எனக்கு தலையே சுற்றிருச்சு. ஸ்க்ராட்ச் கார்டு எதுவுமே, இந்த கூகுள் பேயில் கூட ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வரும், ஒன்றும் கிடைக்காது, 2 ரூபா 5 ரூபா இந்த காசை வச்சுன்னு திடீர்னு வீடு விழுந்தோன்னே என்ன நடக்குதுன்னே தெரியல. அது மாதிரி ஆர்பிஎத்தில் இது நடக்கும். வயசான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே சீட்டு விழும், உங்கள் மேலே விழும், தோத்திரம், லேலூயா. அதனால் நாங்களாம் பின்னாடி இருந்து பார்க்கலன்னா கிடையாது, ஆண்டவர் முன்னே ரதத்தோடு ஓடு. இது ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், நான் கடவுளை வேலைக்காரன். பிலிப்பு மாதிரி ரதத்தோடு ஓடும்போது சேரும் பாரு. 4 பொம்பளை பிள்ளைகளை பெற்றாலும் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லுவார். அப்பா ஊழியத்தை பற்றி விட்டுலாம்னு நினைக்காதீங்க, அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும்னே. சத்தமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஐயா வயசாகுதோ இல்லையோ ரெடி ஆகுங்க, உங்கள் வீட்டு மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் சந்ததி மேலே சீட்டு விழுது, தோத்திரம். ஐயோ இப்போ தான் வீடை கட்டினேன், பரவாயில்ல வந்துடுங்க. ஆர்பிஎத்தில் தொடநடுங்கிகளுக்கு, முதுகெலும் இல்லாதவங்களுக்கு எழுப்பதில்லை, பங்கு இல்லை. நான் உயிரோடு இருந்து பார்க்கணும் தலையெழுத்து இல்லை. ஈவன் இஃப் ஐ எம் கான், திஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் த கால் ஆஃப் காட், த கவனன்ட் ஆஃப் காட் இஸ் அப்பான் மை லைஃப். அது ஒன்றுக்காக தான் நான் ஓடிட்டே இருக்கேன். சாமியை பார்த்து எனக்கு இறக்கமாக ஜீவனை குட்டி கொடுத்தா என் காலத்தில் என் கண்ணால் பார்ப்பேன், என் கண்ணால் பார்க்கணுங்கிற தலையெழுத்தே இல்லை. தெர் இஸ் நோ சச் ஆப்ளிகேஷன். ஆர்பிஎத்தில் தொடநடுங்கிகளுக்கு, முதுகெலும் இல்லாதவங்களுக்கு இடமே கிடையாது, எழுப்பில் பங்கே கிடையாது. சும்மா பெஞ்ச சூடத்தான் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஒரு அர்த்தம்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. பெருமை இல்லை, நடுக்கம். ரைஸ் அப், எழும்புங்க. அரைஸ் அண்ட் ஷைன். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை கீழ்ப்படிதலுக்கும் திருப்புவான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான். அதுக்கு தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீதிமான்களை ஞானத்திற்கு, கீழ்ப்படிகளுடைய இருதயத்தை நீதிமான்களை ஞானத்திற்கு. நீதிமான்கள் ஞானம் தட்டுப்பாடாக இருக்குது சபைகளில்.
ஊழியர்களே தட்டுப்பா, எனக்கு ஞானம் இல்லை, கர்த்தர் பார்த்து கொடுக்குறாரு, இது ஞானம், தேவ வார்த்தையினால் நம்பிக்கை, அது ஞானம் நிலத்தை சொல்ல முடியும். எனக்குன்னு ஒரு ஞானம் இப்போலாம் கேட்குறதே இல்லை, ஏன்னா அதுவுமே சரியா இல்லை. ஞானம்னு சொல்கிறவங்களாம் எல்லாம் 400 பைசா தான் இருக்குது. அப்படி இருக்க இஷ்டப்படல. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் உண்மையான ஞானம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எழும்பி நிற்போம். டேவிட். அவரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord, we bless you, we praise you. Praise you, praise you, praise you, praise you, praise you, Jesus. Oh glory. E4x4 95. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்துவிட்டே, தங்கீரும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே, தங்கீரும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என்னுயிருக்கும் வரை. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என்னுயிருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டே, தங்கீரும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே, தங்கீரும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை தருகின்றே, உள்ளம் தந்து